ஜெய்பீம் படம் பார்த்து நம்ம வந்து நிறைய அழுதுருப்போம். நம்ம ரியல்லே பார்க்குறோம். நம்ம அஜித்குமார் தம்பி எங்களுக்கு எல்லாருக்குமே மன வருத்தம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப அஜித்குமாருக்காக ஃபஸ்ட்டு அழுகுறோம். இந்த ஆட்சிக்காக தான் இந்த மாதிரி நடக்குது. எங்கள் தலைவரை வந்து கூத்தாடி சொன்னாங்க. கூத்தாடி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு கேட்க வரல. என் தம்பி அஜித்குமாருக்காக நீதி கேட்டு வந்திருக்காரு. எங்கள் தலைவர், எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன், எங்கள் உயிர் அண்ணன் 2026 நாங்கள் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். பெண்கள் பாதுகாப்புக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எங்கள் அஜித்குமார் தம்பிக்கு அந்த நிலைமைன்றப்போ இந்த பெண்களுக்கு அப்போ என்ன மாதிரி நிலைமையான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. தளபதி வந்தால் என்ன பண்ணுவார், உங்கள் தளபதி வந்தால் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் எங்களை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. தளபதி வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு சாம்பிள் மாநாட்டிலேருந்து இதோ இப்போ இது மாநாடா இது வந்து ஆர்ப்பாட்டமானே தெரியாத அளவுக்கு இது நடந்துகிட்ருக்கு. ஒரு 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 மூலையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை கூட எடுத்து எங்கள் தலைவர் வந்து சீரியஸாக எடுப்பார், களத்துக்குள்ளே வருவார். அவருக்கு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வருவேன்னு சொன்னார். சொன்ன வாக்கை காப்பாற்றுறாரு. இப்போ வரைக்கும் அந்த கட்டமைப்பிலேருந்து எந்த ஒரு சிதறலுமே கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பிரச்சனைகளை பேசிட்டாங்க. ஆனால் இதோட ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பெண்கள் வந்து இப்போ நாங்கள் இப்படி வந்துட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் தாவேக்கா இளைஞர்கள் மட்டும்தான் லேடிஸ்க்கு வழி விடுங்கன்னு எங்களுக்கு வழி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு அப்யூஸலோ இல்லை எங்கள் மேலே சீண்டுதலோ எதுவுமே இல்லாமல் ஒரு காமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட கட்சியில் இணைய முடியும்னு நம்பிக்கை கொடுத்த ஒரே கட்சி நம்மளோட தாவேக்கா கட்சி. அடுத்து வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்களை வந்து அணில் குஞ்சுகள்னு சோஷியல் மீடியாவில் கலாய்ச்சிட்டே இருக்கீங்க. நாங்கள் அதை வந்து ரொம்ப பெருமையாகவே எடுத்துக்கிறோம். ஏன்னா அணில் வந்து ராமருக்கு உதவுன மாதிரி தான் எங்கள் தலைவர் எங்க தலைவரை சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எவ்வளோ நேரம் உழைக்கணுமோ நாங்கள் உழைப்போம். அவர் சிஎம் ஆவார். அவர் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருப்போம். சீதையை ராமன் காப்பாற்றின மாதிரி மீட்டெடுத்த மாதிரி தமிழகத்தை இந்த ஊழல் ஆட்சியிலேருந்து மீட்டெடுத்து எங்களை வாழ வைப்பார். நாங்கள் நம்புகிறோம். நன்றி. அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். எங்களுக்கு வெறும் ஊழல் மட்டுமே ஃபுல்லா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மட்டும் தான் அதுல நடக்குது. வேற எதுவுமே கிடையாது. நீ எது பண்ணாலும் காசு தான். நீ கேஷ் கொடுத்தா மட்டும் தான் நீ உள்ள வர மாதிரி இருக்கும். அதுல அப்படிதான். நீ 200 ரூபா கொடுத்தா அந்த மீட்டிங்ல வந்தா உனக்கு எதனா கிஃப்ட் கொடுப்பாங்க. நீ போறியா? ஒரு பாட்டி சொல்லுவோம் 200 ரூபா குத்தாங்க பண்ணணும். அந்த இவ்வளவுதான் அவங்க கதையே இவ்வளவுதான். இந்த மீட்டிங்லாம் இந்த மாதிரி நடக்குதா? அவங்களுக்கு 200 ரூபாய் குத்தா இந்த மீட்டிங் நடக்கும். நாங்க எங்க தளபதிக்காக வந்திருக்கோம். தானா சேர்ந்த கூட்டம் நான் இது. அவர் ஒரு வார்த்தைக்காக நாங்க வந்தோம்.